இன்றைய தலைப்பு செய்திகள். உதயநிதி எனும் நான் என்று துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இன்று பதவியேற்கிறார். துணை முதலமைச்சராகும் உதயநிதி ஸ்டாலினுக்கு கவிஞர் வைரமுத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் 3வது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்கிறார். தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று துணை முதலமைச்சராக அதிகாரப்பூர்வமாக கவர்னர் மாளிகை மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளார். துணை முதல்வராக உதயநிதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக அமைச்சரவையில் 3 பேர் நீக்கப்பட்டுள்ள நிலையில் 4 பேர் சேர்க்கப்பட உள்ளனர். நெல்லையப்பர் கோயிலுக்கு வெள்ளி தேர் செய்ய 100 கிலோ வெள்ளிக்கட்டிகள் வழங்கி அமைச்சர் சேகர் பாபு பணிகளை தொடங்கினார். மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2வது முறையாக அமைச்சரவை மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 6 அமைச்சர்களின் துறைகள் மாற்றப்பட்டுள்ளன. துணை முதலமைச்சர் என்பது பதவியல்ல, பொறுப்பு என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குஜராத் வெள்ளத்தில் மீட்கப்பட்ட 26 தமிழக பக்தர்கள் அக்டோபர் 1 சென்னை வருகை தர உள்ளனர். லட்டு பரிதாபங்கள் என்ற தலைப்பில் வீடியோ வெளியிட்ட சுதாகர் மற்றும் கோபி மீது தமிழக பாஜக, ஆந்திரா காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் தற்போது அந்த புகார் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சொத்து வரி உயர்வு காரணமாக சென்னை மாநகராட்சி தீர்மானத்துக்கு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள சென்னை, கோவை, திருச்சி, தூத்துக்குடி ஆகிய விமான நிலையங்களில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை காட்டிலும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்றும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தந்தை முதல்வராகவும் மகன் துணை முதல்வராகவும் இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் எங்கு ஜனநாயகம் உள்ளது என தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 15 பேரையும் கைது செய்துள்ள இலங்கை கடற்படை 2 படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளது. துணை முதலமைச்சர் என்பது பதவியல்ல, பொறுப்பு என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அமைச்சரவையில் புதிதாக கோவி செழியன் நியமிக்கப்பட்டிருப்பதன் மூலம் தலித் அமைச்சர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. ஹெலிகாப்டர் சகோதரர்களான பாஜ பிரமுகர்களின் சொத்தை வழக்கில் இணைக்க வேண்டும் என்று ஐகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது. கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய வீரப்பன் கூட்டாளியை தலைமறைவு குற்றவாளியாக கோர்ட் அறிவித்துள்ளது. ஒன்றிய அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலா தினத்தில் வழங்கப்படும் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலமாக கீழடி தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஊழல் வழக்கில் சிறை சென்றவர் தியாகியா? செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் எப்படி கையெழுத்திடுவார் என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியா என்பது ஒரு நிர்வாக கட்டமைப்பு மட்டுமே. மாநிலங்களை தனித்தனியாக பார்க்காமல் ஒரே நாடாக கருத வேண்டும் என்று ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். கருணாநிதியின் பாதையில் திமுகவை தொடர்ந்து வளர்த்து வருகிறோம் என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் அரசு பள்ளியில் குழந்தைகளுக்கு நடந்த பாலியல் தொல்லை வழக்கில் இந்திய ஆசிரியர் மற்றும் முன்னாள் தலைமை ஆசிரியருக்கு தலா 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் வார்டனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்ததாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் மீது FIR பதிவு செய்ய பெங்களூருவில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளுக்கான சிறப்பு நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளது. சென்னை கிண்டி ரயில் நிலையத்தில் வணிக வளாக வசதியுடன் பன்னடுக்கு கார் பார்க்கிங் அமைய உள்ளது. எதிர்வரும் IPL 2025 சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டனான தோனி அன்கேப்டு வீரராக விளையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடைசி ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலிய அணிகள் இன்று மோத உள்ளன. நீ பொட்டு வச்ச தங்கக்குடம் என்பது போல 2025 IPL தொடரில் MS தோனி விளையாடுவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு $100.75 டீசல் லிட்டர் ஒன்றுக்கு $92.34 விற்பனையாகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 56,760 1 கிராம் 7,095 விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் இன்று மாலை மற்றும் இரவில் 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.